இப்போது ஊசி மூலமாக பட்டிய செய்திகளின் राम 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 नाम तारकं राम हरि कवि नचि भुवि आनंद कोडसे कृष्ण मुकुंदा जनार्दना कृष्ण कृष्ण मुकुंद गोपाल गोपाल राधे नंदला माड़ मेघुम कण्णानी போகவே நான் சொன்னேன் பின்னாடி சத்தமே வரல, இதெல்லாம் பத்தாது, இது நல்லா. அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏக பாதாசனம் மற்றும் உட்கட்டாசனம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வந்திருக்கிற அனைவருக்கும் அடுத்தது ஏக பாதாசனம். ஆன்மீகமும் ஆரோக்கியமும் இரண்டு கண்கள் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ கிட்டத்தட்ட 25 குழந்தைகள் பேர் கொடுத்திருக்காங்க. முதல்ல ஏக பாதாசனம் அப்படிங்கிற ஆசனம் போடணும். அதுல வின் பண்றவங்க ஒரு 3 பேச்சா நடக்கும். 8 ஒவ்வொரு 3 பேரையும் செலக்ட் பண்ணுவோம். அவங்க ஒரு 9 பேர் உட்கட்டாசனம் அப்படிங்கிற சேர் கோர்ஸ்ல நிக்கணும். அதுல வின் பண்றவங்களுக்கு பிரைஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் வரும். ஏக பாதாசனத்திலிருந்து உட்கட்டாசனத்துக்கு வர்ற குழந்தைங்க எல்லாருக்குமே பிரைஸ் உண்டு. ஏக பாதாசனத்துல என்ன பயன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்முடைய உடல் வலிமை மட்டும் பத்தாது, மன வலிமையும் வேணும். நம்முடைய மன உறுதி இருந்தா மட்டும்தான் அது நிக்க முடியும். நீங்க பார்த்திருப்பீங்க, கம்பி மேல நடக்கிறது பார்த்திருப்பீங்க. அது எப்படி சாத்தியம்? அவங்களுடைய மனசு ஒருநிலைப்படுத்தி வைராகியத்தோடு நின்னா மட்டும்தான் அப்படி நடக்க முடியும். நினைவாற்றல் கூடும், தன்னம்பிக்கை கூடும், அதே சமயத்தில் உடல் வலிமை பெறும், தாழ்வு மனப்பான்மை நீங்கும், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படியா தூண்டும். முதல்ல ஏக பாதாசனம் எப்படி நிக்கிறதுன்னு ஒருத்தர் டெமோ செஞ்சு காட்டுவாரு. அதை பார்த்து அதே மாதிரி பேர் கூப்பிடுறவங்க மட்டும் வந்து வலது காலோ இடது காலோ உங்களுக்கு எப்படி சௌரியமோ ஒரு கால் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த கால் பாதம் தொடையில வச்சுக்கணும். 2 கையும் மூச்சு இழுத்தவாறு மேல் நோக்கி கொண்டு போய் கும்பிட்ட நிலையில கண்கள் திறந்தே செய்யலாம். இது ரிஷிகள், முனிகள், ஞானிகள், சித்தர்கள் கண்களை மூடி மாச கணக்கு வருஷ கணக்கு தவம் செஞ்சதா நாம படிச்சிருக்கிறோம். இப்போ கண்கள் திறந்து செய்யறது இந்த கலிகாலத்துல கண்கள் மூடி செய்ய முடியாது, திறந்துதான் செய்ய முடியும். இந்த அமைப்புல இருந்து யார் கால் முதல்ல கீழே விழுறாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிக்கிற, அவங்க அப்படியே வெளியில வந்துடணும். அதிகப்படியான நேரம் யார் நிக்கிறாங்க? கடைசி ஒரு 3 பேர், 8 பேர்ல 3 பேர், அந்த 3 பேர் இதுல செலக்ட் ஆவாங்க. அவங்க உட்கட்டாசனம் செஞ்சு காட்டணும். உட்கட்டாசனம் என்னங்கிறது இவர் செஞ்சு காட்டுவார். உட்கட்டாசனம் செஞ்சு சேர் போஸ், அவ்வளவுதான். இது சில வினாடிகள் மட்டும்தான் நிக்க முடியும். இதுல அதிகப்படியா யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரைஸ். பரவாயில்ல, எலும்பு அதிகப்படியான வலிமை பெறும். ஏக பாதாசனமும் சரி, உட்கட்டாசனம் சரி, மூட்டு வலி வராது. மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு குறையும். இந்த பயிற்சிகள் குழந்தைங்க மட்டும்தான் செய்யணுங்கிறது இல்ல, எல்லாருமே செய்யணும். யோகா கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, இலவசமா SMS நடத்திட்டு இருக்கு. 15-20 பேர் டெய்லி அட்டன் பண்றாங்க. மாலை நேரத்துல மகளிருக்கு உண்டான யோகா நடந்துட்டு இருக்கு. ரோஜாமணி பை அவர்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு 15-20 பேர் கலந்துக்கிறாங்க. இது பத்தாது. நமக்கு விழிப்புணர்வு இவ்வளவு இருந்தும் யாரும் சரியா பயன்படுத்திக்கலைங்கிறது தான் உண்மை.
இப்ப முதல்ல ஒரு 8 பேர் கூப்பிடுறவங்க மட்டும் ஸ்டேஜுக்கு வாங்க. முகுல் கே சகஸ்ரா 6 வயது, மேல வாங்க. கொண்டியான் எம் சுபிக்ஷா வயது 9, மேல வாங்க. கொண்டியான் எம் ஜெயஸ்ரீ 6. மணிவாது என் தட்சணா. நீலமேகம் எஸ் ஏ ஹர்ஷினி. கூஞ்சின் கே வர்ஷிதா. ஜாதான் வி கஜலட்சுமி. முத்துன் எம் பி அரவிந்த் வயது 7. உங்களுக்கு முதல்ல ட்ரையல் ஒரு தடவை நின்று பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கிளான்ஸ் டைம். ரைட், ரெடி, ஏக பாதாசனம். ரெடி, ஸ்டார்ட். ஒன், டூ, த்ரீ. ஓகே, இதுதான் போட்டி. யார் அதிக நேரம் கால் கை கீழே இறக்காம நிக்கிறீங்களோ அவங்க ஜெயிச்சதா இருக்கும். கால் கீழே வச்சிருக்கவங்க வெளியில வந்துடலாம். ஓகே ஜே, இதுக்கு நீங்க பாத்துக்கோங்க. ரெடி, ரெடி, போட்டி ஆரம்பமாகிறது. ரெடி, ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1, 2, 3, 4, 5. இவங்க 3 பேர் டிக் பண்ணுங்க. ரைட், கீழே இருக்கீங்க. செகண்ட் பேட்ச் எங்க போறது, அதுக்கு பெரியவங்க வர்றாங்க, பாப்போம். அடுத்தது 3வது பேட்ச். மழுவாவது எம்ஜி சுதர்சன், புசின் நந்தகோபால், கெஸ்லான் திரிசன். வாங்க வாங்க, டக்கு டக்குன்னு வாங்க, டைம் ஆகுது. மழுவாது சுஜய் ராம், மழுவாது கீர்த்திகா, चौड़ान गिरिजा, दोड्डन ரித்திகா, நாப்பன் சிவானி, அரவிந்த் முகுந்த் நரசிம்மன். சரி, எப்படின்னு ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 1, 2, 3. ரைட், இதே மாதிரி நிக்கணும். மூச்சு அடக்க வேணாம். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கவனம் வச்சு நிதானமா சுவாசம் செய்யணும். கால் பேலன்ஸோட நிக்கணும். கீழே விழுந்துடாதீங்க. மனசுல குழப்பம் இல்லாம நில்லுங்க. ஓகே, எல்லாரும் ஜெயிப்பீங்க. ரெடி, ரெடி, ஸ்டார்ட். 1, 2, 3, 5, 4, 7, 5, 6, 10, 7, 8, 9. யாரும் சிரிக்க மாட்டேங்கிறாங்க. 10, 1, கை மேலத்துக்கு பிடிங்க. 3 மேலத்துக்கு பிடிங்க கண்களா. 4, 5, 6, 7, 8, 9, 10, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 7, 8. 6 சொல்லணும் இல்லையா? சொல்லிட்டேனா? சொல்லலையா? 6,
வாழ்க்கையில இப்படி சோதனைகள் வரும், எதுவுமே கண்டுக்காதீங்க. அதெல்லாம் இல்ல. வாங்க வாங்க, அதுக்கு தானே முயற்சி பண்றோம். வாங்க. அப்புறம் சரியா நில்லுங்க. சரியா நில்லுங்க. 1 2 3 4 5 6 நம்ம ஆரம்பிக்கலாமா? 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டோம். யார் காலை கீழே வைக்கிறாங்களோ அவங்க அவுட்டு. அப்படிதானே? காலை கீழே வைக்கிறவங்க அவுட்டா, காலை கீழே வைக்காதவங்க அவுட்டா? ஏங்க எப்படிங்க? காலை கீழே வைக்கிறவங்க அவுட்டா? காலை கீழே வச்சு அவுட்டாங்கள இல்லையா? தப்பா சொல்ற மாதிரி தெரியுது. காலை கீழே வைக்காம இருந்து அவுட் பண்ணிடுவாங்களாம். என்ன பண்ணலாம்? வச்சிடலாமா காலை கீழே? நீ என்ன சொன்னாலும் சரி, ஒன்னும் கேட்கல, இன்னும் சத்தமா சொல்றாங்க போல இருக்கு. அப்படித்தானே? பாருங்க, இவன் டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறான். கை நல்லா தூங்க மேல. மறுபடியும் கவுண்டன் போடலாமா? குழந்தைங்க மனசு குழப்பம் இல்லாம இருக்குங்கிறதுக்கு இவங்க உதாரணம். பெரியவங்களும் நிக்கலாம், குழப்பம் எல்லாம் நீங்கும் நிக்க ஆரம்பிச்சீங்கன்னா. நாமளும் குழந்தைங்களா மாறணும். இன்னொரு கவுண்டர் போடலாங்களா? 12 ஆரம்பிக்கலாமா? ரைட், இன்னொரு நிமிடம் பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 யாரும் அசையற மாதிரி தெரியல. பயமா போயிட்டே இருக்கும் போல இருக்குது. நமக்கு இன்னைக்கு சத்திய சோதனை தான். அடுத்து 4 பேரும் செலக்ட் பண்ணுவாங்க போல இருக்குது. 10 ஐயா ஜட்ஜையா சீக்கிரம் முடிவு எடுங்க. 2 யாரும் அசையல. 3 4 5 உட்காருங்க. உட்காரு. 6 உட்காரு பாக்கலாம். 7 உட்காரு. 8 9 10 லாஸ்ட் 10 போட்டுடலாமா ஜி? லாஸ்ட் 10 1 2 3 இங்கிலீஷ்ல சொல்றதுனால அவுட் ஆகல. நீங்க ஹிந்தியிலே சொல்லுங்க. 5 6 7 ஒரு வண்டியும் அசையல. 8 9 எல்லாரும் செலக்ட் தான் நினைக்கிறேன். 10 சரி ஓகே, எல்லாரும் செலக்ட் பேருங்க செலக்ஷன். 5 பேரும் பேர் கொடுங்க. அரவிந்த், ஹர்ஷினி, வர்ஷிகா, வத்சன், கிருஷ்ணா, சர்வேஸ், ஹன்ஷிகா, ஜெய், ஆதித்யா, நந்தகோபால், சுதர்சன், சிவானி, ஷஹானா, சுல்பிகா. உட்கட்டாசனம். கால்கள் வருடுவீங்க. உட்கட்டாசம். கால்கள் வருடுவீங்க. எப்படி செய்யணும்னு இவர் வந்து ட்ரையல் காட்டுறாரு. ஒரு அடி அகலம் வைங்க, பேரலா வைங்க. கட்டை விரலோட கேப்பும் குதிகால் கேப்பும் சமமா இருக்கணும். நேரா நிமிர்ந்து நில்லுங்க, கை நீட்டுங்க. இப்போ முன்னோக்கி குனியாம இருக்கிற நிலையில இருந்து அப்படியே ஆஃப் சிட்டிங் உட்காரணும். ஒரு ட்ரையல் தான் இது. இப்ப பாத்துக்கிட்டீங்களா? இதுல முடியாம எழுந்திருச்சிட்டீங்கன்னா வெளியில வந்துடணும். ஓகேவா? சரி, ஓகே ஓகே, இருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ ட்ரையல் பார்த்துட்டீங்களா? நேரா போட்டிக்கு போலாமா? இது வந்து ஒரு சில வினாடிகள் தான் நிற்க முடியும். பரவாயில்ல. இது வந்து நீங்க சேர் போஸ் அப்படின்னா நல்ல அழகா நம்ம சேர் மாதிரி உட்கார்ந்தோம்னா நம்ம மடியில ஒருத்தர் உட்காரணும். அதுதான் சேர் போஸ். இப்படி நின்னா இங்க உட்கார முடியுமா? முடியாது. அதனால சேர் போஸ்னா இதுதான் சேர் போஸ். இப்ப இதுல ஒருத்தர் உட்காரலாம். அந்த அளவு எவ்வளவு மேக்ஸிமம் முடியுதோ அந்த அளவு அளவு கீழே இறங்கணும். உங்களால முடியற அளவு இறங்குங்க, போதும். ஓகே, ரெடி? போட்டி ஆரம்பிக்கலாமா?
ரெடி. எல்லாம் சேர்ல உட்காந்துருக்கீங்கப்பா. பின்னாடி இல்ல, பின்னாடி முட்டு கூட கூடாது. பின்னாடி முட்டு கொடுக்க கூடாது. ஏந்திரிச்சிங்கன்னா வெளியில வந்துடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 வந்து 10 எல்லாரும் இப்போ வந்து நாற்காலியில உட்காந்துருக்கீங்க அப்படித்தானே? நாற்காலியில தான் உட்காந்துருக்கீங்க. நல்லா இருக்கு உட்கார்றதுக்கு. நல்லா குஷன் சோஃபால உட்காந்துருக்கீங்க அப்படித்தானே? 7 8 பாரு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்படியும் ஜெயிச்சா அவங்களும் உறுதியா இருக்காங்க போல இருக்கு. அப்படியா? யார் கால் ஆடுது, யார் காலம் ஆடலையே. ஏஞ்சி நிக்க கூடாது. இன்னும் கீழே வரணும். இன்னும் கீழே இன்னும் நல்லா உட்காரணும். எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க, கை தட்டுங்க. இல்ல 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 கண்ணா உட்காரணும். உட்காரணும். இந்த பயிற்சியில நீங்க நின்னு பாருங்க, தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு. ஓகேங்களா? இப்ப சேர் சூப்பரா இருக்கு. தொட சும்மா ஜிலு ஜில்லுன்னு இருக்குது. வாங்க 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 வாங்க. வெரி குட். கை தட்டுங்க. கஷ்டப்படுங்க. வந்துடுறோம். அடுத்தது யாரு? சும்மா சும்மா இருக்கணும். எப்படி பிசில் பிசில் அது. பயன் நடத்தணும், கால் பிசில். யாரால முடியலையோ அவங்க உட்காந்துக்கலாம். 2 பேர் அவுட்டு. அடுத்தது யாரு? முன்னாடி குனியாதீங்க. இதுதான் ஈஸி, அப்படிதானே? அடுத்தது அப்புறம் நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. உங்களுக்கு எனர்ஜி வந்து சுவாசம், ஆக்சிஜன் வந்து சுவாசம் தான். எவ்வளவுக்கு எவ்வளவு மூச்சு இழுத்து வெளியில விடுறீங்களோ அந்த அளவு தம் கட்ட முடியும். தம்பி கடைசியில் இருக்கிறவரு இந்த பிங்க் கலர் ஷர்ட் நல்லா உட்காருங்க. வாயில மூச்சு விடாதீங்க. அந்த அந்த மஞ்சள் கலரு அவங்க பேர் தெரியல, அவங்க நல்லா உட்கார சொல்லுங்க. முடியெல்லாம் உட்காந்துங்க, நோ ப்ராப்ளம். இந்த பொண்ணு பாருங்க. இந்த பயிற்சியில நம்முடைய தொடை எலும்பு, இடுப்பு எலும்பு அதிகப்படியான வலிமை பெறும். ஷோல்டர் வலிமை பெறும். மூட்டு வலியே வராது. நீங்க வாக்கிங் 1 மணி நேரம் போறதுக்கு இந்த பயிற்சி 2 தடவை செஞ்சா அதுக்கு சமம். ஓகே, இன்னொரு விக்கெட், 2 விக்கெட் விழுந்துருச்சு. வெரி குட் வெரி குட். இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1 2 3 4 5 6 7. என்கரேஜ் பண்ணலாமா? என்கரேஜ் பண்ணலாமா? கண்ணே உட்காருங்கோ. இன்னும் கால நல்லா நடக்கணும். இன்னும் கால நடக்கணும். உட்காந்துட்டான். கோ உட்காந்துட்டான். இதே அதிகம் விடுங்க. சிரமப்படுறாங்க. இதே சிரமம். பாருங்க, உட்கார மாதிரி தெரியலையா? ரைட் ரைட். இன்னொரு விக்கெட் வந்துருச்சு. போயிங்க. கை தட்டுங்க. எவ்வளோ கை தட்டுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. ஏமா அடுத்தது யாரு? 5 1 2 1 2 3 4 5 5 பேர் இருக்கிறாங்க. இந்த அம்மா உங்களால முடியும். நல்ல சுவாசம் இழுத்து நில்லுங்க. கஷ்டமே கிடையாது. தொடர கொஞ்சம் லேசா நடுங்கும். மனசு வைராகியத்தோடு நில்லுங்க. அதுக்குதான் ஏக பாதாசனம். அதுலயே உங்களுக்கு மன வைராகியம் வந்தாச்சு. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. என்ன கண்ணு கீழே என்ன ஓடுது? எலி தானே ஓடுது. எலியா கர்மா பூச்சியா? நிஜமா பாருங்க, இப்ப கர்மா பூச்சி தான் ஓடுது. ஓடலையா? இன்னைக்கு இந்த இந்த போட்டிலையும் பாருங்க, சரியான சத்திய சோதனையா இருக்கு. 5 பேர் இருக்கிறாங்க. மடி நேர்கரத்தை சவுட்டு.
பரவாயில்ல, இது நம்ம நிக்க முடியாது, இந்த அளவுக்கு நம்மளால நிக்க முடியாது. இது பெரிய விஷயம் தான். இவங்க எல்லாருமே செலக்ட் பண்ணலாம். இன்னொரு விக்கெட் வந்துருச்சு. இந்த நின்னுட்டாங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க. இப்ளீஸ் குடி இப்ளீஸ். இன்னும் 3 பேர் தான். லாஸ்ட் அண்ட் ஃபைனல். என்கரேஜ் ப்ளீஸ். யார் பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு கையை, சாரி 2 காலு. 1 2 3 பேரு. டெண்டுல்கர் வர்றாரு. பால் தொடையில அப்படியே தொடக்கிறாரு. பால் போறாரு. போட்ட உடனே ஒரு விக்கெட் விழ போகுது. எந்த விக்கெட்டு? நின்னுட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. கடைசி போட்டி, இறுதி போட்டி. கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க. பாத்துடலாம். இந்த 2 டிக்கெட் ஆடுது. எதுன்னு பாத்துருவோமா? கொஞ்சம் இன்னும் நின்னா முடிஞ்சு போச்சு. போட்டி இறுதி சுற்றில் இருக்கிறது. தம்பி கடும் முயற்சி செய்யறாங்க. பரவாயில்ல, இந்த அளவுக்கு முயற்சி பண்றாங்க. என்ன பண்ணலாம்? அந்த நாளைக்கு கை தட்டுறதா அதாவது பண்ணலாங்க. இந்த பையன் பாருங்க, என்ன சொன்னாலும் சிரிக்க மாட்டேங்கிறான். கீழே எலி கடப்பா பூச்சி எல்லாம் போடுறது கண்டுக்க மாட்டேங்கிறான். இதுக்கு கடப்பா பூச்சி கூட போகல. சரி கண்ணு. ஓகே விடுங்க. பாருங்க, இவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. நீங்க 3 பேருமே செலக்ஷன். ஃபர்ஸ்ட் 2 பேர். இப்பொழுது ஏகபாதாசனம் உட்கட்டாசனம் செய்த குழந்தைகள் அனைவரும் மேடைக்கு அருகில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். உட்கட்டாசனம் மற்றும் ஏகபாதாசனம் செய்த குழந்தைகள் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேடையில அமர்ந்து போட்டிக்கு முயற்சி பண்ண குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா, அந்த குழந்தைங்க அவங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய கைத்தட்டு. மார்கழி மகோத்சவத்துல ஏகபாதாசனுக்கு என்னப்பா வேலை, உத்கட்டாசனுக்கு என்ன வேலை அப்படின்னு யாராவது கேட்பாங்க, விவரம் தெரிஞ்சவங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம யோகா மாஸ்டர் சங்கர் சார் சொன்னது மாதிரி உடலும் மனமும் இணைந்ததுதான் வாழ்க்கை. ஆகையில அடுத்து வரக்கூடிய போட்டி திருப்பாவை போட்டி இருக்கு. அந்த போட்டிக்கு முன்னாடி இந்த ஏகபாதாசன் உத்கட்டாசன் போட்டி நடந்திருக்கு. சிறு வயசிலிருந்தே உடலை பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த விஷயத்துக்காக இன்னைக்கு நம்ம குழந்தைங்க முதல்ல ஏகபாதாசன் செஞ்ச குழந்தைகளாகட்டும் உத்கட்டாசன் செஞ்ச குழந்தைகளாகட்டும் அத்தனை பேருமே கடுமையா முயற்சி பண்ணிருக்காங்க. அத்தனை குழந்தைகளுக்கு சேர்ந்து நம்ம ஒரு பெரிய பாராட்டு, மனசார பாராட்டுவோம். இந்த பாராட்டுகின்ற அந்த நோக்கத்துல ஏகபாதாசன் வெற்றி பெறாத முயற்சி பண்ணி மேடைக்கு வந்து செய்து காட்டின அத்தனை குழந்தைகளுக்கு 50 ரூபாய் பரிசு. உங்க எல்லாருக்கும் கூட பரிசு. ஓகேவா? ரைட். அதே போல உத்கட்டாசன் செஞ்சு இங்க கடுமையா முயற்சி பண்ணி உங்க குழந்தைகளுக்கு எல்லாம் இங்க பயிற்சி பண்ண குழந்தைகளுக்கு தொடையில எல்லாம் நெறி கட்டி இருக்கும். நாளைக்கு வலிக்குதுன்னு அழுக போறாங்க.
நீ ஏன் போற அந்த மேடைக்கு அப்படி சொல்லி அடிச்சிடாதீங்க. நல்ல முயற்சி பண்ணிருக்காங்க, வாழ்த்து சொல்லுங்க, சுடு தண்ணி ஒத்தட கொடுங்க. அப்படி ஏதாவது கால் வலி இருந்தா நான் ரொம்ப கொஞ்சம் அதிகமா சொல்றேன், பல குழந்தைங்க ஜாலியா அடுத்த கேமுக்கு போயிடுவாங்க. அதுவும் கவலைப்பட வேண்டாம். முயற்சி பண்ண இங்க இருக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் 100 ரூபாய் பரிசு. கடைசியாக நாமளே நம்ம யோகா மாஸ்டர் அவருக்கு மனசு தாங்கல, நம்ம எய்மே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் தேர்ந்தெடுக்கணும், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ந்தெடுக்கணும் தான். அந்த குழந்தைங்க நானே ஒரு 10 செகண்டுக்கு மேல நிக்க முடியாது, இந்த குழந்தைங்க 2-3 நிமிஷத்துக்கு மேல நிக்கிறாங்க. இதுக்கு மேல இந்த குழந்தைங்க நின்னா அவர் அழுதுறாங்க இருக்கு. ஆகல நல்ல கருதி அங்க சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டுப்பா, யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ட்ரை பண்ணலாம் பார்க்கலாம்னா, இல்ல இதோட அறிவிச்சலாம், எல்லாரையும் வெற்றி பெற்றாங்க அறிவிச்சலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோகா மாஸ்டர் எல்லாரும் இந்த 3 பேரையும் அறிவிச்சாரு. 3 பேருக்கும் ஆளுக்கு 250 ரூபாய். 3 பேருமே ஃபர்ஸ்ட் பிரைஸ். ரொம்ப அருமையா பண்ணீங்க, எல்லா குழந்தைங்களுக்கும் சந்தோஷம். நீங்க வெற்றி பெற்ற குழந்தைங்களா அப்படி வாங்க, நீங்க எல்லாம் கூட முன்னாடி வாங்க, மேடையில் வாங்க, எல்லாருக்கும் சேர்ந்து வாக்கடே வா வா மேல வா 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 சைடுல வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வா, இங்க வா. ரைட் யோகா மாஸ்டர் அப்படி வாங்க. சரவணஜி அப்படி வாங்க, இந்த சைடுல வாங்க. இந்த எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு கதை, இந்த போட்டியில நம்ம கலந்துட்ட மாதிரியே அடுத்து அந்த போட்டியிலும் முழுமையா இருக்கணும். இந்த 2 போட்டியும் முடிஞ்ச உடனே போட்டி நிறைவுல எல்லாருக்கும் பரிசு இருக்கு. ஆகவே எல்லா குழந்தைகளும் அந்த குழந்தைகளுக்கு அடுத்து பாட போற குழந்தைகளுக்கு பாராட்டணும், ஊக்கம் கொடுக்கணும். வாங்க கீழே வாங்க, அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். மார்கழி மகோத்சவ நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ளார் திரு வி சேஷாத்ரி அவர்கள். நமது அனைவருக்கும் மிகவும் தெரிந்தவர். திரு ஆதித்யர் ரமேஷ் அவர்களின் சகோதரர், சேவை பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். நமது SMS நிகழ்ச்சிக்கு வருமாறு கேட்டுக்கொண்ட உடன் ஆர்வத்துடன் ஒப்புக்கொண்டு இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார். திரு எல்லா பாலகிருஷ்ணன் மேற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது பகுதிகள் அனைத்திலும் முன்னணி நடத்தி கொடுக்கும் ஒரு முக்கிய நபர், மருத்துவத்துறை சார்ந்தவர். ஒவ்வொரு நிகழ்விலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார். அவரை மேற்கு வருமாறு அழைக்கிறேன். நம்முடைய SMS அமைப்பின் தலைவர் திரு மோகன் பாபா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். நமது SMS உடைய செயலாளர் திரு சந்திரசேகர் பாபா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இப்போ இவங்களுக்கு முன்னாடி நம்ம குழந்தைகள்லாம் வந்து ஆண்டாவுடைய வாசகத்தை வந்து பாட போவாங்க. இந்நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பதற்கு திரு அமிர்தம்பை அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். தற்போது நமது சிறப்பு விருந்தினர் திரு சேஷாத்ரி அவர்களை கௌரவிக்கும் விதமாக நமது கோபி பாபா அவர்கள் அழைக்கிறோம். திரு எல்லா பாலகிருஷ்ணன் பாபா அவர்களை கௌரவிக்க மணிபாபா அவர்கள் வருகிறார். கௌரவிக்க திரு ஜெயராமன் பாபா அவர்கள். இப்போது அமிர்தம்பை நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்வோம். நமஸ்காரம். அந்த திருப்பாவை
ஒப்புவிக்கும் போட்டி கலைஞர்கள்